ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான போமோட டீட்டெயிலான சம்மரி தான் தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போம் யார் எழுதிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பால் லாரன்ஸ் டன்பார் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த போம் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான போமில் வந்து 2 ஸ்டான்ஸாக தான். பட் ஒரு ஸ்பேரோ வச்சு வந்து இவ்வளோ ஒரு டெப்த்தான ஒரு மெட்டாஃபரிக்கல் லைனை யூஸ் பண்ணி எழுத முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த போம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாமா? நம்மளோட ஆத்தர் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 27, 1872 பிறந்திருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இவர் வந்து ஒரு அமெரிக்கன் பொயட், நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. நம்ம பார்க்க போகிற போம், அதாவது அந்த ஸ்பேரோ இருக்குது இல்லையா, அது வந்து 1896 வந்து பப்ளிஷ் ஆகிருக்குது. அண்ட் இந்த போமில் வந்து அவங்க நிறைய மெட்டஃபரிக்கலி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது அந்த ஸ்பேரோவை வந்து ஒரு லைஃபோட, ஸ்பேரோன்னா தெரியும்ல, குருவி, அந்த குருவியை வந்து நம்ம லைஃபோட வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போம் வந்து ஹிஸ் கலெக்ஷன் லிரிக்ஸ் ஆஃப் லோலி லைஃப் அப்படிங்கிற ஒரு அவரோட கலெக்ஷனில் வந்து இந்த போம் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட தீம்ஸ் வந்து ஓவர்லுக்டு பியூட்டி, ஹோப் அண்ட் ரிலையன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் அப்பத்தி, ரெக்ரெட் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த போமோட மேஜரான தீம்ஸாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் நான் சொல்ல குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் படித்தது வந்து மறக்காமல் இருக்கும். நான் சொல்கிறதையோ இல்லை அந்த ஸ்லைடை பார்த்தோ நீங்கள் அப்படியே எழுதலைனாலும் உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் வந்து குட்டி குட்டி ஹிண்ட்ஸாக வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா, a little bird with plum brown beside my window flutters down. A moment creeps its little strain that tap upon my window pane and creeps again and hop alone to call me notice to its song. But I walk on, nor head it lay, till it neglect it flies away. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொயட் உட்காந்து அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. அண்ட் அவரோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட வீட்டோட ஜன்னலில் ஒரு ஸ்பேரோ வந்து உட்காருது, அதாவது ஒரு குருவி வந்து உட்காருதான். அந்த குருவி என்ன பண்ணுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குருவி வந்து ப்ரௌன் கலரில் இருக்குதான். அதோட குட்டியான அந்த இறகை வச்சுட்டு அது அந்த ஜன்னல்லே வந்து படப்படன்னு அடிச்சிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது பியூட்டிஃபுல்லாக ஒரு சாங் கூட பாடுது. அது வந்து அந்த லிட்டில் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக வந்து ஒரு ஸ்ட்ரெயின் கொடுத்து வந்து அது பாடிட்டுருக்கு. அண்ட் அந்த ஜன்னல் இருக்குது இல்லையா, ஜன்னலில் விண்டோலலாம் நம்ம கிளாஸ் போட்டிருப்போம்ல, அதே மாதிரி இதை வந்து அது வந்து என்ன பண்ணுது, படப்படன்னு அதோட சிறகை வச்சு அடிச்சிட்ருக்கு. அதோட சிறகு வந்து ரொம்பவே மென்மையாக ப்ரௌன் கலரில் ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்குது. அதை வச்சு அது வந்து படப்படன்னு அடிச்சிட்ருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆத்தர் இருக்கார் இல்லையா, அவரோட அட்டென்ஷனை வந்து அது சீக் பண்ணுறதுக்காக. அதாவது அந்த பறவையை வந்து அந்த குருவி என்ன பண்ணுது, அது என்ன பாடுது அப்படிங்கிறத நம்ம ஆத்தர் வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அகெயின் அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. அண்ட் திரும்ப திரும்ப வந்து அது வந்து அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சாங் பாடுது. நம்மளோட ஆத்தர் வந்து நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு சாங் பாடுது. ஸோ அதையுமே நம்ம ஆத்தர் வந்து கண்டுக்கவே இல்லை. அவரோட ஒர்க்கில் வந்து அவர் பயங்கர பிஸியாக இருக்கார். ஸோ அந்த பேர்டெல்லாம் வந்து கண்டுக்கிறதுக்கு வந்து அவருக்கு டைம் இல்லை. அதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து அவர் காட்டலை. அது பாட்டுக்கு வருது, அதோட வேலையை பார்க்குது. அது பாடுறது கூட வந்து அவர் அதோட ஸ்வீட்னஸை கூட வந்து அவர் கவனிக்கிறத வந்து மறந்து போயிட்டு அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிறார். அண்ட் ஆரம்பத்துலேயே சொன்னோம், இதில் வந்து நிறைய மெட்டாஃபர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த போமில் வந்து அந்த ஸ்பேரோவை வந்து ஒரு லைஃபாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லைஃபாக எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட லைஃப்லேயும் நம்மளோட ஒர்க்காக நம்மளோட டே டு டே லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளோட ஹாப்பினஸை வந்து நம்ம இழந்துடுறோம் அண்ட் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வந்து விட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, till in neglect it flies away. அண்ட் அந்த அந்த ஸ்பேரோ வந்து பாட்டு பாடிட்டே இருக்குது. நம்மளோட பொயட் வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ அது வந்து பறந்து போயிடுது.
நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸால இப்போ வந்து அந்த குருவி வந்து பறந்து போயிடுச்சு. ஸோ என்ன சொல்றாங்க? "பேர்ட்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஹோப் அண்ட் லவ் கம்ஸ் ஃப்ளட்டரிங் எர்த்வர்ட் ஃப்ரம் அபவ்." இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து பீஸ், ஹோப், லவ் எல்லாம் ஒரு பறவை மாதிரி பறந்து வரும். மேல் நோக்கி நம்ம மேலேருந்து நம்ம பூமியை நோக்கி நம்மளை நோக்கி வரும். நம்மளோட லைஃப் அப்படிங்கிற விண்டோவை இதில் வந்து ஸ்பேரோவை வந்து லைஃப் ஆகவும், அண்ட் அந்த விண்டோ இருக்கு இல்லையா, லைஃப் அப்படிங்கிற விண்டோவில் வந்து அந்த நம்மளோட ஹாப்பினஸ் மாதிரி நம்மள்ட்ட ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறதுக்காக செட்டில் டவுன் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு உலகத்தில் வந்து இருக்கிற அந்த நம்மளோட ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு ஒரு டிராஃபிக் ரஷ் ஆன மாதிரி நம்மளோட லைஃப் ஒன்று மாற்றி ஒரு ப்ராப்ளம், ஒரு சின்ன விஷயம்னாலும் நம்ம ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இது ஏன் இப்படி நடந்தது, இவங்க ஏன் இப்படி பேசுனாங்க, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும், நான் ஒரு அன்லக்கி ஃபெல்லோ, அதே மாதிரி நம்ம நினச்சிட்டே இருப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம வந்து நினச்சிட்டு நம்மளோட லைஃப்பில் உள்ள ஹாப்பினஸை வந்து நம்ம விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக எங்கேஜ் ஆகிட்டு நம்மளோட லைஃப்பில் உள்ள நம்மளோட ஹார்ட்டாக இருக்கலாம், அண்ட் ஒரு பாட்டம் ஆஃப் த ஹார்ட்டில் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் வந்து நம்ம இருக்கிறோம். அண்ட் அதனால் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹாப்பினஸ் தான் நம்ம லைஃப்லேருந்து போகுது. சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம செலப்ரேட் பண்ணுறத விட்டுடுறோம் அப்படிங்கிற ஒரு மேஜரான தீமை தான் வந்து நம்ம ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போமில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரொம்பவே ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஒரு ப்ரவுன் கலர் ஸ்பேரோ வந்து நம்மளோட ஆத்தரோட ஜன்னல் ஓரமாக வந்து உட்காந்து பாடிட்டு அவரோட அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆத்தர் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. எதுக்காக அப்படின்னா அவரோட ஒர்க்கில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கிறாரு. ஸோ இதுவும் பாடி பார்த்தது, ஆடி பார்த்தது, அவர்கிட்ட வந்து கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணி பார்த்தது. இதோட ஒர்க் வந்து அங்கே வந்து அவர்கிட்ட வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆத்தர் வந்து அதை கவனிக்கல. ஸோ அதுவும் வந்து டாட்டா பாய் சொல்லிட்டு வந்து பறந்தது. இதை வந்து அவர் இந்த ஈவெண்ட்டை லைஃபோட கம்பேர் பண்ணி நம்ம மக்களும் மனுஷங்களும் வந்து எந்த அளவுக்கு வந்து லைஃப்பில் வந்து நம்மளோட சின்ன சின்ன ஹாப்பினஸ் எல்லாம் நம்ம விட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். போகும்போது ரொம்ப சிம்பிள். போமில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe for more videos.